ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 4. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இடத்துல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா தாஞ்சிரம் வந்துட்டு அந்த போல்டர் 2 உடச்சிருப்பான்ல, அதை ருக்கோடாக்கி பார்க்க வரான். பார்க்க வந்துட்டு நீ வந்துட்டு இது மாதிரி உடைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த போல்டர் நீ 2 உடைக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா இன்னொரு உயிரை வந்துட்டு இறக்கக்கூடாதுன்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஆனால் வந்து உண்மையை சொல்லணும்னா நீ வந்துட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க, ஒன்று நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு ருக்கோடாக்கி சொல்கிறான். அதை வந்து தாஞ்சிரோ கேட்டோன்னே வந்துட்டு ரொம்பவே வந்து அவன் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வருது. ஏன்னா இது வரைக்கும் அடி ஓத மிதி தானே வாங்கியிருப்பான். இப்போ நினச்சும் போது பெருமையாக இருக்குது. நைட் ஆனோடனையும் தாஞ்சிரோக்கு வந்து தடபுடலான விருந்து வந்து ரெடி பண்ணுறான் ருக்கோடாக்கி. அப்புறம் சொல்கிறான், இன்றைக்கி தான் வந்துட்டு நீ கடைசியாக வந்துட்டு உருப்படியாக சாப்பிட்டு தூங்குற நாள். இதுக்கப்புறம் வந்துட்டு கஷ்டங்கள்லாம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஒரு டீமன் வந்துட்டு எவ்வளோ மனுஷங்களை சாப்பிடுதோ அதே மாதிரி அதோட வந்துட்டு அதோட வலிமை வந்து ரொம்பவே பெருசாகணும். நீ தான் வந்துட்டு ஏதாச்சும் பார்த்து வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த மாஸ்கை வச்சுக்கோ, இது வந்துட்டு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவனுக்கு ஞாபகம் வருது மக்கீட்டோ அப்புறம் சபீட்டோ 2 பேரும் வந்து ஞாபகம் வர்றாங்க. அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சிருது. இவன் வந்துட்டு ஃபைனல் செலெக்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெசுக்கோவை பார்த்து சொல்கிறான், கண்டிப்பாக வந்து அண்ணா உனக்காக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவங்க கிளம்பிட்டு இருக்கும் போது அவன் தாஞ்சிரோ சொல்கிறான், மக்கீட்டோவையும் சபீட்டோவையும் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க 2 பேர் வந்து இறந்துட்டாங்களே, எப்படி வந்துட்டு இவனுக்கு அந்த பேர் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு கிளம்பி போகிறான். அங்கே ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்துட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்காங்க. ஆனால் பார்க்கவே வந்து டெரராகவும் இருக்காங்க, சிரிக்கவும் செய்கிறாங்க, எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக 2 பொண்ணுங்க வந்து வந்திருப்பாங்க. 2 பொண்ணுங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மலையில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து டீமன்ஸ் இருக்குது, இதை கொண்டு வந்தவங்க வந்து டீமன் ஸ்லேயர். இந்த மலையை சுற்றி வந்துட்டு விஸ்டீரியா மரங்கள் இருக்கிறனால டீமன்ஸ் வந்துட்டு அந்த மலையை விட்டு வெளியே போக முடியாது. நீங்கள் தான் வந்துட்டு 7 நாள் வந்துட்டு இந்த மலைக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு உயிரோடு இருக்கணும், அப்போ தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் செலக்ட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு அந்த மலைக்குள்ளே வந்துட்டு ஏற வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாஞ்சிரோ வந்துட்டு எந்த பக்கம் வந்துட்டு சூரிய ஒளி போடுதோ அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அவனுக்கு ரத்த வாசம் வரும். என்னன்னு பார்த்தா மேலேருந்து வந்துட்டு ஒரு டீமன் வந்துட்டு வரும் தாஞ்சிரோவை வந்துட்டு அட்டாக் பண்ணுறக்காக. அப்புறம் திடீர்னு பின்னாடி இருந்து இன்னொரு டீமன் வந்து தாஞ்சிரோ அட்டாக் பண்ணுறக்காக வரும். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் வந்துட்டு 2 டீமனும் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை நான் தான், எனக்கு தான் வந்துட்டு அவனை கொல்லுவேன், இல்லை நான் தான் அவனை கொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர் தாஞ்சிரோவை வந்து கொல்றதுக்காக வந்துட்டு வருவாங்க. தாஞ்சிரோ வந்துட்டு ப்ரீத்திங் டெக்னிக் இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணி 2 பேர்த்தையும் வந்துட்டு அவனோட புது ஸ்வாடால் வந்துட்டு ஒரே வெட்டாக வந்து வெட்டிடுவான். அப்புறம் வந்துட்டு அவன் ட்ரைனிங்லாம் யோசிச்சு பார்ப்பான், எப்படியோ கண்டிப்பாக நம்மளால் முடிச்சுட்டோம் ஃபஸ்ட்டு டீமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பெருமைப்பட்டுப்பான். அதுக்கப்புறம் இறந்து போன டீமன்ஸ்க்காக வேண்டிகிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு ஒரு கெட்ட நாத்தம் வரும். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பையனை வந்துட்டு கையில் வச்சுட்டு இன்னொரு பையனை துரத்திக்கிட்டு ஒரு பெரிய டீமன், ரொம்ப நாத்தம் பிடிச்ச டீமன் வந்து போயிட்டுருக்கும். அப்புறம் வந்து மக்கீமாவையும் சபீட்டோவையும் காமிப்பாங்க. இவன் ஜெயிச்சிடுவானா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ ஒருத்தருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ வந்துட்டு அந்த இன்னொரு கையில் வச்சுருந்த பையனை வாய்க்குள்ளே போடும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் கை காலெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பெருசாகிடும். அப்புறம் இன்னொரு பையனை சாப்பிட்றக்காக போகும்போது தாஞ்சிரோ வந்துட்டு உடனே ஓடி வந்துட்டு ப்ரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணி அதோட கையை வந்துட்டு வெட்டிடும். அதுக்கப்புறம் இந்த டீமன் வந்து தாஞ்சிரோட மாஸ்கை பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, இது ருக்கோடாக்கி தானே, ருக்கோடாக்கி தான் வந்துட்டு என்னை வந்து 47 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கொண்டு வந்து போட்டான், இன்னும் வந்து இங்கேயே இருக்கேன், இவனால தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனையும், இது வந்து ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது, உன்ன மாதிரி 14 பேரோட ருக்கோடாக்கியா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் கொண்டிருக்கேன், அதில் வந்து ரொம்ப வலிமையானவனா அந்த ஆரஞ்சு கலர் முடியும் அந்த இன்னொரு பொண்ணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாஞ்சிரோக்கு வந்துட்டு ஒரே இது. அப்போ வந்து அவங்க 2 பேர் இறந்துட்டாங்களா, ஆனால் என் கூட இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் வச்சுருக்கவங்க எல்லாம் ருக்கோடாக்கி ஸ்டூடெண்ட்ஸ், அதை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன், எல்லாத்தையும் பிச்சு கை காலெலாம் பிச்சு தான் நான் கொண்டேன்னு சொன்னோடனே தாஞ்சிரோ உடனே கோவம் வந்துட்டு அந்த டீமனை வந்துட்டு அடிக்கிறதுக்காக போகும்போது ஆனாலும் டீமன் வந்து தாஞ்சிரோ ஒரே அடியாக அடித்து தாஞ்சிரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இந்த டீமன் சிரிச்சுட்டு போயிடும், அவ்வளோதான் இவன் டம்மி பீஸுன்னு சொல்லிட்டு. திடீர்னு தாஞ்சிரோ வந்துட்டு ஏதோ நினச்சிட்டு உடனே எந்திரிச்சிட்டு இவனை போய் அடிக்கும். அந்த சபிட்டோ வந்துட்டு நான் வந்து மண்டையை பிச்சு தான் கொன்னேன்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து இன்னுமே வந்து வெறியாகும், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை எப்படியாச்சும் கொன்னாதான் வந்துட்டு மற்றவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அதோட மண்டையை ஒரே வந்து வீசிடுவான். அதோட வந்துட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் வந்துட்டு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.